அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனடியாக சான்று வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி நடிகர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான தகவல்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஜாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் பெற்ற நடிகர் பார்த்திபன் நீதிபதி தண்டபாணி முன்பு ஆஜராகி சான்றிதழை காண்பித்தார். அப்பொழுது நீங்கள் மட்டும் பயனடைந்தால் போதாது, இது போல சான்றிதழ் கோரும் நபர்களுக்கும் பயனடைய வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக பொதுநல மனு தாக்கல் செய்ய இருப்பதாக பார்த்திபன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் கோரி விண்ணப்பிப்பவர்கள் உடனடியாக சான்று பெறும் வகையில் சட்டம் அல்லது அரசாணை சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி நடிகர் பார்த்திபன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் கோரி விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வகையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், ஆனால் அரசின் சட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கும் வகையில் ஆளுநருக்கும் தற்போதைய அரசுக்கும் இடையிலான சுமூக உறவு உள்ளதால் இந்த உத்தரவு கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும், தற்போது அதே போன்ற சூழ்நிலை இல்லை எனவும் சட்டம் இயற்ற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார். மேலும் ஜாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்கும் வகையில் சட்டம் இயற்றுவதல் போல் வேறு எந்த சட்டத்திற்கும் இந்த பாதிப்பு ஏற்பட போவதில்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கின்றது.